நண்பா தளபதி ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இன்னும் ஒரு 10,000 சப்ஸ்கிரைபர் தான். எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து 1 லேக் வந்து அச்சீவ் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தலைவர் எப்பெல்லாம் வந்து டைம் கிடைக்குதோ அப்போ தளபதி விஜய் மேலே வந்து வன்மத்தை கக்கறதாமே இருந்துட்டு இருக்காரு. அதனாலேயே வந்து அவர் மேலே வந்து ஒரு பெரிய விமர்சனம், அவரோட ரசிகராக இருந்துட்டு இருக்கவங்களே அவரை போட்டு பொழக்கிற அளவுக்கு தான் இருந்துட்டு இருந்துச்சு. இப்போ சமீபத்தில் கூட வந்து ஆதவ அர்ஜுனா வந்து ஏதோ ஒன்று பேசிட்டாரு அப்படின்ட்டு வந்து ஆதவ அர்ஜுனாவுக்கு எதிராக வந்து அறிக்கை விடுற அளவுக்கு வந்து இருந்துட்டு இருக்காரு. அதுவும் வந்து தமிழக வெற்றி கழகத்தின் முக்கிய கட்சி நிர்வாகி அவர் பேசிட்டாரு அப்படின்னு வந்து அந்த அளவுக்கு வந்து பேசியிருக்காருன்னா அப்போ விஜய் மேலே எவ்வளோ ஒரு வன்மம் இருக்கு, விஜய் மேலே வந்து எவ்வளோ ஒரு கோபம் இருக்கு அப்படின்னு வந்து பாருங்க. ஏன்னா தமிழ் சினிமாவில் வந்து அரசியலும் வந்து உச்சத்துக்கு போயிட்டாரு, சினிமாலையும் வந்து உச்சத்துக்கு போயிட்டாரு. நம்மளால அரசியலுக்கு வர முடியல, வரேன்னு சொல்லிட்டு வந்து 30-40 வருஷம் வந்து நம்ம ரசிகர்கள் வந்து ஏமாத்திட்டோம். அதனால வந்து விஜய் வந்து போயிட்டாரு, சிஎம் ஆயிடுவாரோ அப்படின்ட்டு வந்து அவருக்குள்ள எரிஞ்சிட்டு இருக்குதுன்னு தெரியல. இப்போ சமீபத்தில் வந்து அவர்கிட்ட வந்து ஒரு பேட்டி எடுத்திருந்தாங்க. நடிகர்கள் பின்னாடி வந்து ரசிகர்கள் வந்து போறாங்களே, அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு வந்து கேட்டிருக்கப்ப அவர் எப்பயும் போல அந்த வன்மத்தை விஜய்னா மட்டும் வந்து வன்மம் அப்படின்றது வந்து கக்கப்படும் அப்படின்ற மாதிரி வந்து அதில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நடிகர்கள் பின்னாடியெல்லாம் போகாதீங்க, போய் உயிரிழக்காதீங்க, அது வந்து படிங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. ஏன் அரசியல் கட்சி கூட்டம் நடக்குது, அதுக்கு போகாதீங்க, அதுக்கு போய் வந்து கஷ்டப்படாதீங்க, அங்கே நிறைய உயிரிழப்புகள் ஏற்படுது, அதற்கு போகாதீங்கன்னு வந்து சொல்லலை. அரசியல் கட்சி பின்னாடி போகாதீங்கன்னு வந்து சொல்லலை, நடிகர்கள் பின்னாடி. அதாவது இந்த கேள்வி எதுக்காக வந்துச்சுன்றது வந்து ரஜினிக்கும் தெரியும், அதை கேட்ட நிருபர்களுக்கும் தெரியும். தளபதி விஜய் மனசில் வச்சு தான் கேட்டிருக்காங்க. அவரும் தளபதி விஜய் தான் மனசில் வச்சு வந்து சொல்லியிருக்காரு. இப்படி சொன்ன உடனே பழைய போல தலைவரை வன்மத்தை கக்க ஆரம்பிச்சிட்டீங்களா, விஜய்னா மட்டும் ஏன் இவ்வளவு ஒரு வன்மம் வருது, உங்களுக்கு பின்னாடி வந்து ஒரு பையன் உங்களை மீறி உச்சத்துக்கு போயிட்டாரு அப்படின்ற ஒரு வைத்தறிச்சலா, கிடைக்கிற கேப்லாம் விஜய் வந்து சொல்லிட்டு இருக்கீங்களா? உண்மையாலுமே உங்களுக்கு வந்து தில்லு இருந்துச்சுன்னா மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் மற்ற அரசியல் கட்சியில் ஏற்படுகிற உயிரிழப்பாக இருக்கட்டும், அந்த கூட்டத்தில் நடக்கிற அல்லது தமிழர் நடக்கிற அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு, பெண்கள் பாலியல் பிரச்சனை இருக்கு, அதுக்கு வாயை திறந்து அரசை எதிர்த்தவங்களால பேச முடியல. விஜய்னா மட்டும் ஃபர்ஸ்ட் வந்து பேசிட்டு இருக்கீங்களேன்ட்டு வந்து பழைய மாதிரி வந்து ரஜினியும் போட்டு எல்லாம் பொழக்க ஆரம்பிச்சிட்டாங்க சோசியல் மீடியாவில்.